வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலி. தரையிறங்க முயற்சித்தபோது விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற தலைப்பில் கழகத்தின் சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சார பணிகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தகவல். தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆடையாறில் சாக்கு மூட்டையில் ரத்தம் வடிந்த நிலையில் பிணம். வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார். ஈசா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள எரிவாயு தகன மேடையை அப்புறப்படுத்த கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் விஜய் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து பாஜகவுடன் சேர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார். நெல்லை அரசு என்ஜினியரிங் கல்லூரி விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேச்சு. கறிக்கோழி விலை உயர்வு தற்காலிகமான ஒன்றே, விரைவில் நிலைமை சீராகும் என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தகவல். விஜயின் ஜனநாயகன் படத்தை வெளியிட முடியாமல் தணிக்கை வாரியம் செய்வது எந்த வகையில் நியாயம்? தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக மன்சூர் அலிகான் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சியின் பரப்புரை பொதுச் செயலாளராக நடிகர் தாடி பாலாஜி நியமனம் செய்யப்பட்டார். இதுவரை நான் உங்களுக்கு எல்லாம் அண்ணி, இனிமேல் அம்மா. சாத்தூரில் பொதுமக்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உருக்கம். தவிக தலைவர் விஜய் எதற்கும் பயந்தவர் இல்லை, அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. எஸ்.ஏ. சந்திரசேகர் பேட்டி. சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் என கூறுபவர்கள் சிறுபான்மையினருக்கு என்ன செய்தார்கள் என்பதை பட்டியல் போட்டு கொடுத்தால் நன்றாக இருக்கும். தூத்துக்குடியில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நடிகர் சரத்குமார் பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.